நிஜத்தை மறக்க நிழல். மாத்தளை சோமு. இளங்கலை BA படித்து பட்டம் பெற்று பொருத்தமான வேலை கிடைக்காமல் ஆட்டோ ஓட்டுகிற இளைஞன் அவன். அவனுடைய ஆட்டோவில் அடிக்கடி பயணம் செய்திருக்கிறேன். அதனால் அவனோடு நல்ல அறிமுகம் உண்டு. ஒரு நாள் அவன் நான் தங்கியிருந்த வீட்டிற்கு வந்து ஒரு திருமண அழைப்புதலை கொடுத்துவிட்டு, எனக்கு கல்யாணம் சார், கட்டாயம் வரணும் என்றான். அழைப்புதலை வாங்கி பார்த்தேன். அதில் ஒரு பிரபல நடிகரின் படத்தை போட்டு அவரின் ஆசையில் திருமணம் என்று இருந்தது. என் உள்ளத்தில் கோபம் எழுந்து நின்றது. ஆனால் அதை அடக்கிக் கொண்டு அவனை பார்த்து கேட்டேன், உன் திருமணத்திற்கு இந்த நடிகர் வருவாரா? அவன் தடுமாறினான். நான் அப்படி கேட்பேன் என்று அவன் நினைக்கவில்லை. பதில் வரவில்லை. பிறகு மெல்லமாய் கேட்டேன், அந்த நடிகரின் ஆசையில் என்று போட்டிருக்கிறாயே, இந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறாரா? உனக்கு கல்வி தந்தவரா? உன்னை வளர்த்தவரா? உனக்கு ஆட்டோ வாங்கி தந்தவரா? இந்த கேள்விகளுக்கு அவனால் பதில் சொல்ல முடியவில்லை. அப்போது நான், அந்த நடிகர் திருமணத்திற்கு வந்தால் நான் வருகிறேன் என்று சொன்னேன். அவன் பதில் எதுவும் பேசாது வெளியே போய்விட்டான். என் நோக்கம் வந்த இளைஞனை புண்படுத்துவது அல்ல, தவறான எண்ணங்களில் நம்பிக்கை வைத்து சிக்கியிருக்கின்ற அவனை மீட்பதுதான். எங்கோ இருந்து பணத்தை கோடி கோடியாய் வாங்கி நடித்துக் கொண்டிருக்க அந்த நடிகனோடு இவனுக்கு எவ்வாறு இந்த பித்து ஏற்பட்டது? தன்னை பெற்று வளர்த்தவர்களை விட, கல்வி தந்த குருவை விட அந்த நடிகன் இவனுக்கு எப்படி ஆசி தரும் பெரியவனானான்? இந்த கேள்வியை ஒவ்வொருவரும் தமக்குள் கேட்க வேண்டும். கேட்டால் விடை கிடைக்கும். இன்றைய தமிழ் இளைஞர்களில் சிலரின் பாதை தவறாகி போகின்றது என்பதை திருமண காலங்களில் கல்யாண மண்டப முகப்புகளை பார்த்தால் புரியும். தமக்கு பிடித்த நடிகர்களின் உருவங்களையும் சுவரொட்டிகளையும் அவர்கள் வைத்திருப்பார்கள். கணனி மூலம் எதையும் இலகுவாக எழுதி அச்சிடுகின்ற வசதி அவர்களுக்கு பெரும் உதவியாக இருப்பதும் அதற்கு ஒரு காரணம். ஆனால் வளர்ச்சியடைந்த நாடுகளில் இதே வசதி இருந்தும் அங்குள்ள இளைஞர்கள் தமது திருமண அழைப்பிதழிலோ மண்டப வாசலிலோ நடிகர்களின் உருவங்களையோ அரசியல்வாதியின் முகங்களையோ போடுவதில்லை. நாளைய தலைவர்களாய், வல்லவர்களாய், அறிஞர்களாய், பல்வேறு துறை வித்தகர்களாய் வரவேண்டிய இந்த இளைஞர்களின் முதல் பேச்சு சினிமாவை சுற்றியே வருகிறது. எதையும் நம்பாமல் சினிமாவையே நம்புகிறார்கள் அவர்கள். 4 இளைஞர்கள் ஒன்று கூடினால் அவர்களின் பேச்சு, எழுத்து, நினைவு எல்லாவற்றிலும் சினிமா வருகின்ற போது அது பித்து பிடித்த நிலைக்கு கொண்டு போகலாம். இந்த பித்துத்தான் இளைஞர்களை இப்படி ஆக்கிவிடுகிறது. மேலும் தொலைக்காட்சிகள், இதழ்கள், அரசியல் என்பன தரமற்ற சினிமாவை முன்னிலைப்படுத்தியே வருகின்றன. இதன் பிரதிபலிப்பே சமூகத்தில் எதிரொலிக்கின்றது. தமிழகத்தில் ஒரு குழந்தை கருவாய் தாய் வயிற்றில் இருக்கின்ற போதே தொலைக்காட்சிகள், வானொலிகள், சினிமா ஆகியவற்றின் ஒலிகளை கேட்கிறது. அந்த கரு குழந்தையாகிய அசையும் உருவங்களை பார்க்கிறது, உணர்கிறது. இந்த உணர்வுதான் நிழல் சினிமா மீதும் நிழல் மனிதர்களான நடிகர் மீதும் நம்பிக்கை கொள்ள வைக்கிறது. ஆகவே குழந்தை பருவத்தை சீராக காத்து வர வேண்டும். குழந்தை பருவம் தேடும் பருவம், இளைய பருவம் விளையும் பருவம். இந்த இரு பருவமுமே பிற்கால பருவத்தை உருவாக்கும். எனவே குழந்தை பருவத்தில் இருந்தே அறிவு சார்ந்த கல்வியை அடையாளம் காட்ட வேண்டும். சினிமா பொழுதுபோக்கு என்பதை உணர்த்த வேண்டும். சினிமா மெலியாரை பலியாராகவும், கல்லாதவரை கற்றவராகவும், நல்லவரை கெட்டவராகவும் உருவாக்கும் நல்ல நிழல் உலகம். நிழலை நிஜமென நம்பினால் நம்புகிறவருக்குத்தான் நட்டம். பொதுவாக சினிமாவில் பார்க்கும் நடிகர்களை அரசியல் தலைவர்களாக நம்புவதில்லை. நிஜத்திற்கும் நிழலுக்கும் முடிச்சு போட்டுக் கொள்வதில்லை. ஆனால் நாமோ படம் நடித்த நடிகருக்கு கூட ரசிகர் மன்றம், அதன் பேரில் சுவரொட்டி, சுவர்களில் அவர்களின் புகழ் வரிகள். ஒரு காலத்தில் தமிழக சுவர்களில் எழுச்சியை, உயர்வை, போதனைகளை கோடிட்டு காட்டின. இன்றோ நிழல் உலக நாயகர்களுக்கு புகழ் பாடுகின்றன அச்சுவர்கள். இதனை எவ்வாறு மாற்றுவது? இங்கு தரமற்ற சினிமாவோடு அரசியலும் இலக்கியமும் கைகோத்திருக்கிறது. மகாகவி பாரதி போல், பாரதிதாசன் போல் எழுச்சி கவிஞர்களாக வரவேண்டிய கவிஞர்கள் பொது நோக்கற்ற சினிமா கூண்டுகளில் அடைபட்ட கிளிகளாகிவிட்டார்கள். சில எழுத்தாளர்கள் தரமற்ற சினிமாவில் தமது பேனாவை அடகு வைத்து விட்டார்கள். சில பேராசிரியர்களே தவறான வசனங்களை பேசுவதற்கும் தயாராகிவிட்டார்கள். இப்படி பலரையும் ஆட்டி படைக்கின்ற சினிமாவை உன் குழந்தைக்கு சரியாக, முறையாக அடையாளம் காட்டு. நிஜ உலகத்தை நிழலால் வெல்ல முடியாது என்று சொல். நிலவை கேட்டு குழந்தை அழுதால் தாயால் நிலவை பிடித்து கொண்டு வர முடியுமா என்ன? எனவே தாய் ஒரு கண்ணாடியை கொண்டு வந்து நிலவை காட்டுகிறாள். குழந்தை கண்ணாடியில் இருக்கும் நிலவை பார்த்துவிட்டு அழுவதை நிறுத்துகிறது. இதே போன்று அறிவு கண்ணாடி மூலம் சினிமாவை காட்டுங்கள். அவர்கள் புரிந்து கொள்வார்கள். நிஜங்களை அடையாளம் காட்ட வேண்டியது மனிதர்களின் வேலை. இந்த நிஜமான வேலையை தொடங்காது போனால்
நிழலின் வேலை தொடங்கிவிடும். அதனுடைய அடையாளம், அறிவு, எழுச்சி என யாவுமே அடங்கி போகும். ஆகவே நிழல்களை அடையாளம் காட்டுவதை ஒரு வேலையாக, கடமையாக கொள்ள வேண்டும். நீங்கள் கேட்டது மாத்தளை சோமு எழுதிய நிஜத்தை மறக்க நிழல்.